ஈரான் ஜனாதிபதி உள்ளிட்டோரின் உயிரிழப்புக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மகிந்த இரங்கல். யாழில் சமூக பெரியார்களை கௌரவித்து முத்திரைகள் வெளியீடு. மதுபான சாலைக்கு எதிராக மழைக்கு மத்தியில் நானாட்டான் மக்கள் போராட்டம். இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை நினைத்து கண்ணீர் விடும் குறைந்தபட்ச உரிமையை கூட தமிழ் மக்களுக்கு சர்வதேச சமூகம் பெற்றுக் கொடுக்கவில்லை. மனு ஆதங்கம். ISIS உறுப்பினர்கள் என்ற சந்தேகத்தில் 4 இலங்கையர்கள் இந்தியாவில் கைது. தேர்தலை பகிஷ்கரிப்பதால் எதையும் சாதிக்க முடியாது. வாக்குபலத்தின் மூலமே எமக்கு எதிரானவர்களை தோற்கடிக்கலாம். துரைரட்னம் வலியுறுத்து. கிளிநொச்சியில் கடல் அட்டை பண்ணையாளர்களுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கிய டாக்லஸ் தேவானந்தா. வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலய வைகாசி விசாக பொங்கல் நிகழ்வு. பெருந்திரளாக குவிந்த மக்கள். இறுதி யுத்தத்திற்கான காரணத்தை கூறும் மஹிந்த ராஜபக்ஷ. மட்டக்களப்பில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை இழிவுபடுத்தி சுவரொட்டிகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக விஜயதாச ராஜபக்ஷ. நீதிமன்றம் வழங்கிய அதிரடி தீர்ப்பு. காணி உறுதி பத்திரங்கள் வழங்கும் வேலை திட்டத்தை துரிதப்படுத்த நடவடிக்கை. அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க உறுதி. தொடர்பது விரிவான செய்திகள். யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் கழிந்தும் இன்று நமது உறவுகளை நினைத்து கண்ணீர் விடும் குறைந்தபட்ச உரிமையை கூட தமிழ் மக்களுக்கு சர்வதேச சமூகத்தால் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவரால் இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அகோர யுத்தம் நிறைவடைந்து இன்று 15 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அன்று அகோர யுத்தத்திற்கு முழுமையான ஆதரவு ஒத்துழைப்புகளை அன்றைய இலங்கை அரசுக்கு வழங்கிய சர்வதேச சமூகம் தமிழர்களை பார்த்து யுத்தம் முடிந்த உடனேயே அரசியல் தீர்வையும் பொறுப்புக்கூறலையும் பெற்றுத் தருவதாக உறுதி கூறியது. தமிழ் மக்களின் பிரதிநிதிகளிடம் உறுதி கூறியது. இலங்கை வந்து சென்ற அனைத்து ஐநா மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள், உள்நாட்டில் பணியாற்றும் ராஜதந்திர பிரதிநிதிகள் அனைவரும் அன்றைய தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் என்ற முறையில் என்னை சந்தித்து என்னிடம் இந்த உறுதிப்பாட்டை பலமுறை கூறியிருந்தனர். ஆனால் இன்று நிலைமை என்ன? அரசியல் தீர்வு, பொறுப்பு கூறல் என்பன ஒருபுறம் இருக்கு. யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் ஆகிவிட்டும் இன்றும் தங்களுடைய உறவுகளை நினைத்து நினைவேந்தல்கள் நிகழ்த்து கண்ணீர் விடும் குறைந்தபட்ச உரிமையை கூட சர்வதேச சமூகம் இலங்கை தமிழ் மக்களுக்கு பெற்றுத்தர தவறிவிட்டது. இலங்கை போலீசாரால் கைதுகள், கெடுபிடிகள் நடத்தப்படுகின்றன. வருடா வருடம் மத தல யாத்திரை போவதை போல் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள், சிவில் சமூக பிரதிநிதிகள் ஜெனீவா போய் வருகின்றார்கள். அங்கு தீர்மானங்கள் வருடா வருடம் நிறைவேறுகின்றன. ஆனால் இங்கே நாட்டுக்குள்ளே தீர்வுகள் இன்னமும் கிடைக்கவில்லை. ஆகவே சர்வதேச சமூகம் இலங்கை அரசியல் மனித உரிமை பிரச்சினைகளை சரியாக கையாளவில்லை என்பது நிரூபணமாகியுள்ளது. இலங்கை வந்து செல்லும் மற்றும் உள்நாட்டில் பணியாற்றும் ராஜதந்திர பிரதிநிதிகள் ஆகியோரை சந்தித்து வெறுமனே தலையாட்டிவிட்டு வர எனக்கு முடியாது. எனது சமூக ஊடக தளங்கள் மூலம் நான் இலங்கை தமிழ் மக்கள் தொடர்பில் கடமையை சரியாக செய்ய சர்வதேசம் தவறிவிட்டது என கூறியிருக்கின்றேன். இதனால் பிரபல மேற்கு நாடு ஒன்றின் தூதுவர் மனம் வருந்துவதாக எனக்கு செய்தி அனுப்பியுள்ளார். அவர் எனது நண்பர் தான். அவரது மன வருத்தம் தொடர்பில் நானும் வருந்துகின்றேன். கொழும்பு மேற்கு நாட்டு ராஜதந்திரிகள் சந்திப்பிலும் இது பற்றி பேசப்பட்டதாக அறிகின்றேன். எனது நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை. சர்வதேசம் இலங்கை தமிழ் மக்கள் தொடர்பில் கடமையை சரியாக செய்யவில்லை என்ற என் நிலைப்பாடு சரியானது. சர்வதேச சமூக நண்பர்களிடம் எனக்கு தனிப்பட்ட கோபங்கள் கிடையாது, வரவும் கிடையாது, செலவும் கிடையாது. நான் என்னை நம்பும் அப்பாவி மக்களுக்காக உண்மையை கோருகின்றேன், அவ்வளவுதான். இதன் பிறகாவது இலங்கை தமிழ் மக்கள் தொடர்பில் தம் நிலைப்பாடுகளை சர்வதேச சமூகம் மீளாய்வு செய்யுமானால் கொழும்பில் பணியாற்றும் ராஜதந்திர பிரதிநிதிகள் தங்கள் நாட்டு அரசுகளுக்கு இது பற்றி அறிவிப்பார்களா என் நான் மகிழ்ச்சி அடைவேன் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி, அந்நாட்டு வெளிவகார அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹின் உள்ளிட்ட அவரது தூதுக்குழுவினர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தமைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் தமது ஆழ்ந்த அனுதாபத்தை வெளியிட்டுள்ளனர். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி, வெளிவிவகார அமைச்சர் அமீர் அப்துல்லாஹியன் மற்றும் பல மூத்த அதிகாரிகளின் துயர மரணத்தால் இலங்கை ஆழ்ந்த அதிர்ச்சியும் கவலையும் அடைந்திருக்கின்றது. அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் அரசுக்கும் ஈரான் மக்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் மறைந்த ஈரான் ஜனாதிபதி ரைசியின் குடும்பத்தினருடன் ஈரான் மக்களுடன் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடந்த ஏப்ரல் மாதம்
24ஆம் தேதி ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு ஈரானின் நிதியுதவியில் நிர்மாணிக்கப்பட்ட உமாஓயா பலநோக்கு திட்டத்தை மக்கள் பாவனைக்காக கையளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மறைவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மறைவுக்கு ஈரான் நாட்டு மக்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்கள். அவரது நாட்டிற்கான சேவை மற்றும் அர்ப்பணிப்பு மரபு என்றென்றும் நினைவு கூறப்படட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நண்பர்களின் 10வது வருட நிறைவு மற்றும் சமூக பெரியோர்களின் கௌரவிப்பு நிகழ்வு நேற்றைய தினம் யாழில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது. இந்நிகழ்வின் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் கலந்து கொண்டார். இதன்போது சமூக பெரியார்களை கௌரவித்து முத்திரைகள் வெளியிட்டு வைக்கப்பட்டதுடன் வட்டூர் ராமநாதன் புதல்வர்களின் நாத சங்கமம் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் உரையாற்றிய வடக்கு மாகாண ஆளுநர் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்வு அமைந்துள்ளது. ஒரு சமூகம் மீண்டெழுவதற்கான பல தேவைகள் காணப்படுகின்றன. இன்றைய தினம் மத பெரியார்கள், கல்வியலாளர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள் என அனைத்து தரப்பினரும் கௌரவிக்கப்பட்டமை சிறப்பான நல்லிணக்க செயற்பாடாகும். எமது செயற்பாடுகளுக்கு அயல்நாடாகிய இந்தியா பல வழிகளிலும் தன்னுடைய ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றது. அதேபோல எதிர்வரும் 24ஆம் தேதி தொடக்கம் 26ஆம் தேதி வரை வடக்கில் பல திட்டங்களை ஜனாதிபதி அங்குரார்ப்பணம் செய்து வைக்கவுள்ளார். அதேவேளை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமனங்கள் வழங்கப்படவுள்ளன. காணி உரிமங்கள் கையளிக்கப்படவுள்ளன. இவ்வாறாக வடக்கு மாகாண அபிவிருத்திக்கான பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நானாட்டான் நகர பகுதிக்குள் எந்த ஒரு மதுபான சாலைக்கும் அனுமதி வழங்க வேண்டாம் என கோரிக்கை விடுத்து இன்றைய தினம் மத தலைவர்கள், பொதுமக்கள் இணைந்து நானாட்டான் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக அடையாள கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். மதுபாவனையை ஊக்கப்படுத்துபவர்களே மக்களையும் மாணவர்களையும் வாழ வைக்க உதவிடுங்கள். எமக்கு கிடைத்த சாபம் மதுக்கடை, அதை இன்றே ஒழிப்போம். உழைப்பை பறிக்க வந்த சாத்தான் இந்த மதுபானமும் மது கிடைக்கும். குடி சிலரின் இன்பம், பலரின் துன்பம். மது விற்று கிடைக்கும் காசு உனக்கே நீதேடும் சாபம் போன்ற பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு நானாட்டான் பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டத்தில் அருட்தந்தையர்கள், இந்து ஆலய குருக்கள், முருங்கன் விகாராதிபதி, முன்னாள் நானாட்டான் பிரதேச சபை உறுப்பினர்கள், மாதர் சங்க உறுப்பினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். குறித்த போராட்டத்தின் இறுதியில் பாடசாலைக்கு அருகில் இயங்கி வரும் மின் மதுபான சாலைக்கான அனுமதியை உடனடியாக நிறுத்த கோரியும், ஒலிமடு பகுதியில் இயங்கி வரும் கள்ளத்தவரணியை இடமாற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் மன்னார் மாவட்ட செயலாளருக்கு கையளிப்பதற்கான மகஜர் நானாட்டான் பிரதேச செயலாளர் திருமதி சிவசம்பு கனகாம்பிகையிடம் கையளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றைய தினம் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் தொடர்பில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது. ஏற்கனவே கடந்த 4ஆம் தேதி தமிழ் சிவில் அமைப்புகளும் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கட்சிகளும் இணைந்து நடத்திய கூட்டத்தில் ஒரு பொது வேட்பாளரை நிறுவுவது சம்பந்தமாக கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றது. அப்பொழுது தமிழரசு கட்சி தங்களுக்கு 2 வார கால அவகாசம் வேண்டும் என்றும் 19ஆம் தேதிக்கு பிற்பாடு தங்களது நிலைப்பாட்டை தெரிவிப்பதாகவும் கூறினார்கள். ஆனால் நேற்று நடந்த கூட்டத்தில் அவர்கள் முழுமையான ஒரு தீர்மானத்தை எட்டியதாக தெரியவில்லை. மாறாக அவர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக மேற்கொண்டு ஆராய்ந்து முடிவெடுக்கலாம் என்ற ஒன்று அடிப்படையில் தான் அவர்களது அந்த பேச்சுவார்த்தைகள் என்பது இடம்பெற்றிருப்பதாக தோன்றுகின்றது. அது மாத்திரமல்லாமல் அவர்களது ஒரு 20க்கு உட்பட்டோடு தான் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகின்றது. ஆகவே அந்த வகையில் அவர்களது இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக ஓர் திட்டவட்டமான முடிவை தமிழரசு கட்சி இதுவரை எட்டவில்லை என்றுதான் எங்களுக்கு தோன்றுகின்றது. ஆனாலும் கூட ஒரு பொது வேட்பாளர் வேண்டும் என்ற நிலையில் எந்த விதமான மாற்றங்களும் என்னை பொறுத்தவரையில் இல்லை. சிவில் அமைப்புகளும் சரி, ஏனைய தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையிலும் கூட வருகின்ற ஜனாதிபதி தேர்தல் என்பது தமிழ் மக்களினுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு அந்த களம் என்பது பாவிக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனை தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது. ஆகவே ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவினை எடுத்து தமிழர் தரப்பு செயற்படுகின்ற பொழுது தமிழரசு கட்சியிலும் எதிர்காலத்தில் அதில் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதாகத்தான் நான் கருதுகின்றேன்.
இப்பொழுது அவர்களால் ஒரு முடிவெடுக்க முடியாவிட்டாலும் ஏனைய கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு முடிவினை எடுத்து செயற்படுகின்ற பொழுது ஏனைய கட்சிகள் மாத்திரமல்லாமல் சிவில் சமூகங்கள் அனைத்தும் ஒருமுகமாக செயற்படுகின்ற பொழுது தமிழிசை கட்சி நிச்சயமாக அந்த நேரத்தில் அவர்களும் இதில் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அந்த நிலையில் நான் நம்புகின்றேன். இப்பொழுது ஏற்கனவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கொள்கை ரீதியாக இந்த முடிவுகளை ஏற்றுக்கொண்டதாக அறிவித்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் சிவில் சமூகமும் கூட அந்த விஷயங்களை ஏற்றுக்கொண்டிருப்பதாக முடிவுகள் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் வருகின்ற நாட்களில் மீண்டும் நாங்கள் கூடி இந்த விடயங்களை அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு நகர்த்துவதற்கான முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தமிழிசை கட்சியும் நிச்சயமாக அவர்களும் இந்த விடயம் ஏற்கனவே அதில் இருக்கக்கூடிய பல முக்கியஸ்தர்கள், முக்கியமாக சேனாதி ராஜா அவர்கள் உட்பட வடக்கில் இருக்கக்கூடிய சரவண பவான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் போன்றோரும், கிழக்கில் இருக்கக்கூடியவர்களும், தவராஜா போன்ற சட்டத்தரணிகளும் கூட இந்த விஷயத்துக்கு தங்களது ஆதரவினை முழுமையாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே நான் நம்புகின்றேன் அவர்களுக்கு சில கால அவகாசங்கள் மேற்கொண்டு தேவையாக இருக்கலாம். சரியான முடிவுகளை நோக்கி அவர்கள் நகர்வார்கள், அல்லது சரியான முடிவுகளை எடுத்து நாங்கள் செயற்படுகிற பொழுது அவர்கள் அதில் இணைந்து கொள்வதற்கான சாத்தியப்பாடுகள் தோன்றும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நிச்சயமாக அவை தொடர்பான கருத்து பரிமாற்றங்கள், அவை தொடர்பான சூம் செயலி மூலமான கூட்டங்கள் என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றும் கூட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சார்ந்த தலைவர்களும் சிவில் அமைப்பை சார்ந்தவர்களும் இன்றும் சந்தித்து பேச இருக்கின்றார்கள். ஆகவே அது தொடர்பாக நான் நம்புகின்றேன் அடுத்த கூட்டங்களில் எல்லோரும் இணைந்ததாக, வரக்கூடிய அனைவரும் இணைந்ததாக நடந்து அது சம்பந்தமான தேவையான குழுக்களை ஏற்படுத்தி இவை தொடர்பான வேலைகள் நகரும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ISIS அமைப்பின் உறுப்பினர்கள் என சந்தேகிக்கப்படும் 4 இளைஞர்கள் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்துஸ்தான் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்தில் வைத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சந்தேக நபர்களை குஜராத் பயங்கரவாத தடை பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை பாதுகாப்பு பிரிவினர் விசாரணைகளுக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் இந்தியாவிற்குள் வந்தமைக்கான நோக்கம் தெளிவில்லை என இந்திய ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து விமான நிலையத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல்களை பகிஷ்கரிப்பதனால் நாங்கள் எதனையும் சாதித்துவிட முடியாது எனவும் வாக்களிப்பினூடாக சிறுபான்மையினர் தமது உரிமையினை வலியுறுத்த வேண்டும் என முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும் பத்மநாபா மன்றத்தின் தலைவருமான ரா துரைரட்னம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் ஒவ்வொரு கட்சிகளும் முடிவெடுப்பது அவர்களது ஜனநாயக உரிமை. அந்த ஜனநாயக உரிமைகளை நாங்கள் மதிக்கின்றோம். ஆனால் அந்த ஜனநாயக உரிமை என்பது எந்த அளவுக்கு வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களின் பலத்தை பாதுகாக்கும் என்கின்ற கேள்வி தொக்கி நிற்கின்றது. அதேவேளை தமிழர்களாகிய எம்மிடம் இருக்கின்ற ஒரே ஒரு பலம் வாக்கு மட்டுமே. எனவே அதனை இலங்கை அரசாங்கத்தின் செயற்பாடுகளை கண்டித்தும் இலங்கை அரசாங்கத்தின் செயற்பாடுகளை சர்வதேசத்தின் பால் ஈர்க்கும் முகமாக ஒவ்வொரு தமிழர்களும் வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்த வேண்டும். அதை விடுத்து தேர்தலை பகிஷ்கரிப்பது என்பது மௌனிக்கப்பட்ட விடயம். பகிஷ்கரிப்பால் எதனையும் சாதிக்க முடியாது. எனவே ஒவ்வொரு தமிழனும் நமக்கு எதிராக செயற்பட்டவர்களை வாக்களிப்பு மூலமாக தோற்கடிக்க வைப்பார்கள் என்ற நம்பிக்கை வீண் போகவில்லை எனவும் தெரிவித்தார். கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிராஞ்சி பகுதியில் கடல் அட்டை பண்ணையாளர்களுக்கான அனுமதி பத்திரங்கள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. குறித்து அனுமதி பத்திரம் வழங்கும் நிகழ்வானது இன்றைய தினம் 20ஆம் தேதி பகல் 10 மணிக்கு கிராஞ்சி ஸ்ரீமுருகன் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. கிராஞ்சி பகுதியில் அட்டை பண்ணை உற்பத்தி நடவடிக்கைகளை விரைவுபடுத்த தெரிவு செய்யப்பட்ட 56 பயனாளிகளுக்கே இவ்வாறு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளை இந்த நிகழ்வில் பூநகரி பிரதேச செயலக பதவி நிலை உத்தியோகத்தர்கள், கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள், மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பண்ணையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தின் வைகாசி விசாக பொங்கல் விழா இன்று இடம்பெற்று வருகின்றது.
இந்நிகழ்விற்கான ஏற்பாடுகள் இன்றைய தினம் 20ஆம் தேதி அதிகாலை 3 மணியிலிருந்து நடைபெற்று வந்தது. இதற்கமைய அதிகாலை தொடக்கம் பூஜைகள் நடாத்தப்பட்டு வருவதுடன் மக்கள் பெருந்திரளாக வருகை தந்து தங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்துகின்றார்கள். இதன்போது காவடி, பறவை காவடி மற்றும் பாட்சம்பு போன்ற நேர்த்திக் கடன்களினை நிறைவேற்றுவதில் பக்தர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். அது மாத்திரமன்றி அதிகாலையில் இருந்து வற்றாப்பள்ளி கண்ணகியம்மன் ஆலயத்திற்கு செல்லும் எல்லா வீதிகளிலும் பக்தர்கள் கால்நடையாக ஆலயத்திற்கு சென்று நேர்த்திக் கடன் செலுத்தி வருகின்றார்கள். இந்நிலையில் பெருமளவு பக்தர்களை உள்ளிருந்து வைகாசி பொங்கல் நிகழ்வுகள் நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பேச்சுவார்த்தைகளை நிராகரித்து விடுதலை புலிகள் அமைப்பு தாக்குதலை தொடர்ந்ததால் யுத்தத்தை முன்னெடுத்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குறித்த விடயமானது அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தொடர்ந்தும் மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள அறிக்கையில் 3 தசாப்தங்களாக இலங்கையை ஆக்கிரமித்திருந்த பிரிவினைவாத பயங்கரவாத யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 15 ஆண்டுகள் பூர்த்தியடைந்துள்ளன. 1970ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஒரு குழுவாக ஆரம்பமான தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உலகில் பிரபல்யமான பயங்கரவாத அமைப்பாக எழுச்சி பெற்றது. தற்கொலை, மனித குண்டுதாரிகள் மற்றும் சிறுவர் படையணி என்பவற்றை விடுதலை புலிகள் அமைப்பே உலகுக்கு அறிமுகம் செய்தது. தற்கொலை குண்டுகள் அடங்கிய சிறிய ரக படகுகள், இரவு நேரங்களில் தாக்குதல் நடாத்தக்கூடிய இலக்கு விமானங்கள் உட்பட ஆயுதங்களை கொண்டுவரும் கப்பல்கள் என பலமான கட்டமைப்பில் புலிகள் அமைப்பு செயற்பட்டதை நினைவு கூற வேண்டும். இலங்கை மற்றும் இந்திய அரசு தலைவர்கள் இருவர் உட்பட இலங்கையின் சிரேஷ்ட அரசு தலைவர்கள் மற்றும் சிவில் மக்கள் உள்ளடங்களாக பலரை கொலை செய்த விடுதலை புலிகள் அமைப்புடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட பல்வேறு வழிகளில் அழைப்பு விடுத்தேன். சகல வழிகளையும் நிராகரித்து விடுதலை புலிகள் அமைப்பு தாக்குதலை தொடர்ந்ததால் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரும் எதிர் தாக்குதலை தீவிரமாக முன்னெடுத்தோம். விடுதலை புலிகள் அமைப்புக்கு முடிவு கட்டி யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு முப்படையினர் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார்கள். 2009-5-18ஆம் தேதி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் முழுமையாக ராணுவத்திற்கு கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து 2009-5ஆம் மாதம் 19ஆம் தேதி காலை வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரிழந்தமை உறுதிப்படுத்தப்பட்டது. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், பாதுகாப்பு படைகளின் பிரதானி, முப்படைகளின் தளபதிகள், காவல்துறை மாதிபர், சிவில் சமூக பாதுகாப்பு படைகளின் பிரதானிகள் மற்றும் முப்படையினர் ஆகியோருக்கும் நாட்டு மக்களுக்கும் முன்னாள் 5வது நிறைவேற்றுத்துறை அதிபர் என்ற அடிப்படையில் கௌரவம் அளிக்கின்றேன். யுத்தத்தின் கொடுமையான அனுபவங்கள் இல்லாத சூழலில் தற்போது வாழ்கின்றமாகவே யுத்தம் பற்றி சிந்திக்க கூடாது என ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள். ராணுவத்தின் வீரத்துக்கு உயரிய அந்தஸ்து வழங்கி நாட்டில் மீண்டும் யுத்தம் தோற்றப்படாத வகையில் நாட்டை நிர்வகிப்பது அனைவரினதும் பொறுப்பாகும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குவதை கேலி செய்யும் வகையில் சில பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல பகுதிகளில் கடந்த மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் ஒன்றான முள்ளிவாய்க்கால் கஞ்சி குறித்து மட்டக்களப்பின் சில பகுதிகளில் இவ்வாறான சுவரொட்டிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குறித்த சுவரொட்டிகளில் நீங்கள் இன்னமும் ஏமாந்து கொண்டிருக்கிறீர்களா என தலைப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் வாருங்கள் கஞ்சி குடியுங்கள், எனக்கு மேலும் டாலர்களை பெற்று தாருங்கள், தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்யும் டாலர் சேர்க்கும் கொள்கையில் நீங்களும் பங்களிக்கின்றீர்களா என்றவாறான கருத்துக்கள் அந்த சுவரொட்டிகளில் எழுதப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சப்புஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனமாக மாற்றியமைப்பதால் 650க்கும் மேற்பட்ட ஊழியர்களின் வேலைகள் இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தற்போதுள்ள ஊழியர்களில் சுமார் 200 பேரை அரசு நிறுவனங்களுக்கு பணியமர்த்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் சுத்திகரிப்பு நிலையத்தின் பழைய உட்கட்டமைப்பை நவீனப்படுத்தவும் மேம்படுத்தவும் தற்போதுள்ள முதலீட்டு தேவையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாட்டு திறன் மற்றும் நம்பகத்தன்மையை குறைந்தபட்சம் இன்னும் 25 ஆண்டுகளுக்கு உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும். இதேவேளை சப்புகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை திருகோணமலைக்கு மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக விஜயதாச ராஜபக்சவும் பதில் பொதுச் செயலாளராக கீர்த்தி உடவத்தவும் பணியாற்றுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினரான துமிந்த திசநாயக்க தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை அடுத்து இந்த உத்தரவை கொழும்பு மாவட்ட நீதவான் சந்துன் பிதான பிறப்பித்துள்ளார். இந்த தடை உத்தரவு எதிர்வரும் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என நீதிமன்ற உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனா கமகே தனது வீட்டில் இருந்து தலைமறைவாகியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது.
ராஜதந்திர கடவுச்சீட்டு பெற்றுக்கொண்ட விவகாரம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு பிரதமர் நேதவாட் நீதிமன்றில் தெரிவித்துள்ளது. இதன்படி சம்பவம் தொடர்பில் உரிய நடவடிக்கையை எடுக்குமாறு கொழும்பு பிரதமர் நீதவான் திலினே கமக்கு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த நிலையிலேயே டயானா கமகே தங்கியிருந்த வீட்டிலிருந்து அவர் தலைமறைவாகியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. டயானா கமகே இலங்கை பிரஜை அல்லவென உயர்நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பு வழங்கிய நிலையில் அவரது பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிபோனது. இந்த நிலையில் கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்னர் தனது இலங்கை கடவுச்சீட்டை டயானா கமகே குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்திடம் ஒப்படைத்திருந்தார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.